ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஏஜென்ட் எஃப்எஃபோட பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 9ல் என்ன பார்த்துருந்தேன்னா, வயனுக்கும் ஜேகேக்கும் ரொமான்ஸ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜேகே மேலே அட்டாக் நடத்திருப்பாங்க. ஜேகேக்கு பயங்கரமான பெட்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வயன் ஜேகே கூட்டிகிட்டு அமெரிக்கா போயிருப்பாங்க. தாக்குதல் பண்ணவங்கள ஜிம்மின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஜேகே வரும்போது வீட்டுக்கு குடிச்சிட்டு வராரு. அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம் கைஸ். உங்களை நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஜென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஜேகே எப்போ வீட்டுக்கு வந்து ஏன்டி இப்படி பண்ண? ஜேகே குடிச்சிருக்கீங்களா? ஆமாண்டி குடிப்பண்ணா. நீ ஏன்டி இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? நான் என்ன பண்ண ஜேகே? ஒயான் என்ன ஒயான் பண்ணி வச்சிருக்க? உன்னை நான் எவ்வளவு நம்பணும் தெரியுமா? ஆனால் நீ என் லவ்வை யூஸ் பண்ணிட்டல. உன்னோட மிஷனுக்காக என் காதலை ஒரு விளையாட்டு பொருளை யூஸ் பண்ணிட்டல்லடி. உன்னை எப்படி நினச்சேன் தெரியுமா? உன்னை எங்கே வச்சுருந்தேன்னு தெரியுமா? நீ துரோகம் பண்ணிட்டடி. எங்கே வலிக்குதுடி, எங்கே வலிக்குது. ஒரு ஹார்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு ஜேகே. நான் தப்பு பண்ணேன்னா என்ன பண்ணேன்னு தெளிவாக சொல்லுங்க. என்ன நீ கொல்ல தானே நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த? அது கேட்டோன்னே வயனுக்கு எந்த வார்த்தையுமே வரல. நடிக்காதடி. அது எப்படிடி? என்னை கொல்ல வந்தால் ஸ்ட்ரைட்டாக கொண்டு இருக்க வேண்டியதானே? என் லவ் தான் உனக்கு கிடைச்சதா? என் கிட்ட நெருங்கிறதுக்காக லவ்ன்ற பொருள் உனக்கு தேவைப்பட்டுச்சுல? ஜேகே நான் கொல்ல வந்தது தப்பு தான். ஆனால் இப்போ நான் அப்படி கிடையாது ஜேகே. நிறுத்துடி. வாயை மூடு. நான் உன்னை எவ்வளோ நம்பணும் தெரியுமா? ஜேகே என்ன படிச்சிருங்க ஜேகே. வயன் வாயை மூடுன. நான் உன்னை எப்படிலாம் நினச்சேன். என் ராணி மாதிரி என் உலகத்தில் இருந்துடி. ஆனால் இப்போ இல்லை. உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் மிஷன் கிளம்புறப்ப என்னை ஷூட் பண்ணாங்க, உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஜேகே எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் உங்கள் என் ஒய்ஃப் என்ன சார்? உங்கள் ஒய்ஃப் தான் ஏஜென்ட் ரெட்லி சார். என்ன? ஆமாம் சார். நான் பொய்லாம் சொல்லலை சார். இது உண்மையாக தான் சார் சொல்கிறேன். அவங்க ஏஜென்ட் ரெட்லி அவங்க உங்களை கொல்றதுக்காக தான் வந்தாங்க சார். டேய் என்கிட்டே பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் சாவு ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஐ ப்ராமிஸ் சார். சாவ போகிற நேரத்தில் யாராவது பொய் சொல்லுவாங்களா சார்? சார் உண்மையாக தான் சார் சொல்கிறேன். இதை பாருங்கள், இதுதான் உங்களோட ஐடி. அதுக்கப்புறம் ஜேகே அந்த ஐடியா வாங்கி பார்க்குறாரு. வயன் தான் ஏஜென்ட் ரெட்லியா? நீ எமோஷன் ஆகாதடா ஜிம்மி. நீ வாய மூடு. அவள் இப்படிடா இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்கலாம்? நான் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். சொல்கிறத கேளுடா ஜிமின். நீ அமைதியாரு. என் பொண்டாட்டியே வேணான்னும் போது நீங்கள் மட்டும் எதுக்கு? அதுக்கப்புறம் ஜேகே கன்னை எடுத்து அவங்கள ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஜேகே டேரெக்டாக பாருக்கு போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்திருப்பார். எப்படி நீ இதெல்லாம் மறைக்க முடிஞ்சது உன்னால்? உன்கிட்ட நான் உண்மையாக தானே இருந்தேன். என்கிட்ட இப்படி பொய்ய நாடகமாக இருந்தேன். எப்படி நீ இப்படிலாம் தோணுச்சு உனக்கு? நீயும் மற்றவங்கள மாட்டான் சுயநலத்துக்காக என்கிட்ட பழகிருக்கல.
என் கண் முன்னாடி நிற்காத. இங்கே எடுத்து போயிடு. இங்கே எடுத்து தயவு செஞ்சு போயிடு. என் கண்ணு முன்னாடியே முழிக்காத. அதுக்கப்புறம் ஜேகே அப்படியே அந்த போதையிலே படுத்துடுறாரு. சாரி ஜேகே, என்ன இவ்வளோ உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ண என்னால் ஆனால் சொல்ல முடியல. உங்க கூட இருக்க எனக்கு தகுதி இல்லை ஜேகே. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நான் வரமாட்டேன். ஆனால் ஒன்று, உங்ககிட்ட எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வந்தால் தெரியுமா? என்னை மன்னிச்சிடுங்க ஜேகே, என்னை மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட என்னை உண்மையை சொல்லி என்னை ஏற்றிருக்க சொல்லியிருக்கணும். இவ்வளோ நாள் சொல்லாமல் ஏன் விட்டான்னு தெரியல. இந்த அளவுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிடுச்சு ஜேகே, உங்க கூட இருக்க நல்லாக்கி இல்லை. உங்களோட லவ்வை நான் டிசர்வ் பண்ணல. இங்கேருந்து உங்கள் லைஃப்பை விட்டு நான் போகிறேன். ஏன் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க பெட்லே. பார்த்தா அந்த இடத்துக்கு ஜெனி வராங்க. நீங்கள் எப்படிங்க? என் பாஸே நீ கொல்ல நினச்சியா? உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம்டி. ஒரு ஏஜெண்ட்டாக இருந்துக்கிட்டு எங்கள் பாஸை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு கல்யாணமே பண்ணிட்டேன். வாவ், குட் ஆக்டிங். ஆனால் இதுக்கப்புறம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஜெனி வாயன் முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. விடுங்க, வலிக்குது, விடுங்க. பிடிச்சி தரன்னு பேஸ்மெண்ட்க்கு இழுத்துட்டு போகிறாங்க. என்னை விடுங்க, என்னை விடுங்க. பலார்னு ஒரு அறை தான். தப்பு பண்ணதான் எனக்கு ஜேகே தண்டனை கொடுக்கட்டும். நீங்கள் யார்? உன்னால தாண்டி ஜேகே எனக்கு கிடைக்காம போனா. நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, என்னோட ரோடு ரொம்ப க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜேகேவை எப்படி அடைய எடுத்துன்னு நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வாயனை ஒரு சேரில் உட்கார வச்சு டைப் பண்ணுறாங்க கையை. என்ன பண்ணுற நீ? என்னை விடு, கயிறு ஓப்பன் பண்ணிவிடு. நான் இங்கேருந்து போகணும். ஜேகே கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இங்கேருந்து உயிரோட போனால் தானடி. பலார்னு ஒரு அறை தான். என்னை ஜேகே என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், என்னை கொல்லட்டும். ஆனால் நீ என் மேலே கை வைக்காத. என் புருஷன்னு தெரிஞ்சோ நீ எப்படிடி அவர் அடைய ஆசைப்படலாம்? நடிக்க உன் புருஷனா? பரவாயில்ல, நானே உன் நடிப்பில் மயங்கிடுவேன் போல். பக்கத்தில் இருந்த ஒரு கட்டை எடுத்து வயன் மண்டையிலே ஒரு அடி தான். வயன் அப்படியே மயங்கிடுறாங்க. ஜெனி ஸ்ட்ரெயிட்டாக ஜேகே படுத்திருக்க ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜேகே அப்படியே பேசிக்கிட்டே ஜேகேயோட தலையை அப்படியே கோதி விடுறாங்க. ஜேகே, ஏண்டா உன்னை உண்மையாக நான் லவ் பண்ணுறேன், பொய்யா நடிக்கிறவகிட்ட போய் மயங்குற? உன்னை எவ்வளோ லவ் பண்ணுற தெரியுமா? உன்னை எங்கே வச்சுருக்கேன்னு தெரியுமா? ஏண்டா உண்மையான லவ்லாம் உனக்கு புரியவே புரியாதா? அதுக்கப்புறம் ஜேகே லைட்டாக கண் முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏஞ்சி பெட்டில் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் தான் ஜெனி கொஞ்சம் தூரமாக நிற்கிறாங்க. பயங்கரமாக தலைவலிக்குது. வயனுங்க ஜெனி, வயனுங்க. சார் சார் அவளை எதுக்கு சார் தர்றீங்க? நான் இருக்கேன் சார் உங்கள் கூட. அவளை உங்கள் லைஃப்பில் தேவையில்லை, அதனால தான் அவளை பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சுருக்கேன். உங்கள் லைஃப்பில் இனிமேல் அவள் வரவே கூடாது. ஜேகே பயங்கரமாக முறைக்கிறாரு. உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம்டி? என்ன தைரியம்டா அவளை போட்டு பேஸ்மெண்ட்டில் அடைப்பேன்? ஒரே தள்ளு தான் ஜெனியை. ஜெனி கீழே விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே டைரெக்டாக பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகிறாரு. வயன் நெத்திலேருந்து ப்ளீட் ஆகுது. வயன் 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 எழுந்துரு. பின்னாடி ஜெனியும் வந்துடுறாங்க. வயன் எழுந்துரு. லைட்டாக வயன் கண் முழிக்கிறாங்க. ஜேகே ஜேகே நான். அதுக்கப்புறம் ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. ஜெனியை திரும்பி, உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம்டி? அவளை அடிக்க சொல்லி உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா?
இதுக்கப்புறம் நீ உயிரோடே இருக்கக்கூடாது. எப்போ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியோ அப்போயே உன்னை மேலே டிக்கெட் கொடுத்து அமுச்சிருக்கணும். விட்டது ஏன் தப்பு தான். ஆரா கூட்டம்னா ஆரா அங்கேருந்து ஓடிடுறாரு. சொல்லுங்கள் சார். ஆரா அவளை இதே பேஸ்மெண்ட்டில் வச்சு போடுறீங்க நீங்கள். இந்த சத்தம் என் ரூமில் கேட்கணும். அதுக்கப்புறம் டைரெக்டாக வயன்கிட்ட தான் போகிறாரு. வயன் சொல்லு வயன், ஏன் கிட்ட இருந்து நடிச்ச? என்னால் உன்னை மன்னிக்க முடியாது வயன். ஏன் இப்படி பண்ண? சிக்கி நான் சொல்கிறத கேளுங்க. நான் வயன் நடிக்காத, உண்மையை மட்டும் சொல்லு. நீ ஏஜென்ட்டுன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தா இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன் வயன் இப்படி பண்ண? சிக்கி நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். வாயை மூடு வயன். எவ்வளவோ சான்ஸ் கிடைச்சது உனக்கு. நம்ம தனியாக எவ்வளோ நாள் பேசியிருக்கோம். ஆனால் நீ இதை பற்றி ஒரு வார்த்தை கூட வாயை தொடர்ந்து சொல்லலை. சிக்கி சிக்கி நான் வயன் ஒன்று என்ன கொல்லு, இல்லை என் வாழ்க்கையை விட்டு போயிடு. இது ரெண்டு மட்டும்தான் உனக்கு இருக்கிற சாய்ஸ். சிக்கன் இந்த கன்னு. வயனோட கையை பிடிச்சி கன்னை வச்சு அவர் தலையில் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. என்னை இங்கேயே சுட்டு தள்ளிட்டு இங்கே எடுத்து போயிடு, இல்லைன்னா என் லைஃப்பை விட்டு போயிடு வயன். சிக்கி என்னால் முடியாது சிக்கி, என்னால் முடியாது. அப்போ என் வாழ்க்கையை விட்டு போடி, என் வாழ்க்கையை விட்டு போயிடு. அதுக்கப்புறம் வயன் அந்த கன்னை கீழே போட்டுட்டு அங்கேருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. ஏன் வயன் இப்படி பண்ண? அதுக்கப்புறம் ஜேகேவும் அழுதுகிட்டு அவர் ரூம்க்கே போயிடுறாரு. ஏன் வயன் என் மண்டுக்குள்ள இது ஓடிக்கிட்டே இருக்கு. ஏண்டி என்ன நடிச்சு ஏமாத்தின? என் வாழ்க்கையில் வந்து என்னை பாதியில் விட்டு போகிறதுக்கா? கோவத்தில் ஜேகே பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. அந்த ரூமே மெஸ்ஸி ஆகுது. ஏன் வயன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெட்ஷீட்டை தூக்கி கீழே போடும் போது அந்த ஒரு டெஸ்ட்டு மாதிரி இருக்குது, அது கீழே போய் விழுது. என்ன இது? அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா தான் தெரியுது அது ப்ரெக்னென்சி டெஸ்ட். அதில் பாசிட்டிவ்னு இருக்குது. என்னது? வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலா? வயன் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஜேகே வெளில போனோன்னே நீங்கள் சரி காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்கு போகிறீங்க கிச்சனுக்கு. என்ன காலிலேருந்து ஒரு மாதிரி நல்லாவே இல்லையே, ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் காஃபி அங்கே பால் பொங்கிட்டே இருக்குது. நீங்கள் அது கூட தெரியாமல் அம்மா இங்கே அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா தான் கண் முழிக்கிறீங்க. எனக்கு என்னாச்சு? இதுக்காக மயங்கி விழுந்தேன். அதுக்கப்புறம் வாமிட் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் போய் வாமிட் எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? இதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க. அதில் பார்த்தா பாசிட்டிவ்னு வருது. சிக்கி நீ அப்பாவாக போகிறேன், நான் அம்மாவாக போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜிக்கி. நீ இங்கே வந்தோன்னே இது எல்லாத்தையுமே சொல்லி உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லை, நீ அப்பாவாக போகிறேன்னு இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லி செலப்ரேட் பண்ணணும். அவ்வளோ ஆசையாக இருக்குது ஜிக்கி உன்னை பார்க்கணுன்னு. சீக்கிரம் வா, எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வா. நோ. அதுக்கப்புறம் ஜேகே வேகமாக வீட்டை விட்டு போகிறாரு. வயன் மலையிலே நனைஞ்சிட்டு போகிறாங்க. என்னை மன்னிச்சிருச்சுக்கு, உன்னை கொல்றதுக்காக தான் வந்தேன். ஆனால் இப்போ இல்லை, அதெல்லாம் எப்பயோ தூக்கி போட்டுட்டேன் ஜிக்கே.
எப்போ உன்னோட உன்னோட சுயரூபம் தெரிஞ்சதோ அப்போவே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் லவ் தான் முக்கியம்னு உனக்காக வந்தேன். ஆனால் நீ உன்னை கொல்ல சொல்லி சொல்கிறல்ல, அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. இல்லை, என்னால் முடியாது, நான் சாகிறேன். ஆனால் ஒன்றை என்னால் கொல்ல முடியாது ஜெகி. என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு ஜெகி. அப்புறம் வயன் ஒரு பார்க்கில் போய் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. பார்த்தா யாரோ வந்து நிற்கிறாங்க. கீழே கொஞ்சம் தான் அழுதுட்டுருக்காங்க வயன். இப்போ யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இங்கே இருந்து போங்க வயன். அதுக்கப்புறம் வயன் பொறுமையாக பார்க்குறாங்க. அது யாரும் இல்லை, ஜெகி. ஜெகி ஜெகி, கண் முன்னாடி வராத. என்னால் நான் செஞ்ச தப்ப மன்னிக்கவும் முடியாது, உன் கூட சேர்ந்து வாழவும் முடியாது ஜெகி. என்னை மன்னிச்சிடு, இங்கேருந்து போயிடு. வயன், எனக்கு தெரியும் நீ செஞ்சது பெரிய தப்பு தான். ஆனால் உன்னை இப்படியே என்னால் அனுப்ப முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ என் குழந்தைய நீ சுமந்துட்டு இருக்க. இந்த நிலைமையில உன்னை என் வாழ்க்கையிலேருந்து அனுப்ப முடியாது. எனக்கு ஒரே ஷாக், எப்படி ஜேகேக்கு தெரிஞ்சதுன்னு. ஜேகே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை இப்போ தான் நான் பார்த்தேன். ப்ளீஸ் வயன், என் கூட வா. உன்னை நான் மன்னிச்சு ஏற்றுக்கிறேன். நீ செஞ்சது தப்பு தான். யோசிச்சு பார்த்தா நீ என்னை கொல்லணுன்னா எப்போவோ கொண்டு இருக்கலாம். ஆனால் நீ அதை செய்யலை. அதுலேருந்து எனக்கு தெரியும் நீ என்ன உண்மையாக லவ் பண்ணுறேன்னு. என்னை மன்னிச்சிடுங்க ஜெகி, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு கொல்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் எப்போ ஜிமின் எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் என்கிட்ட சொன்னார், அப்போவே எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அந்த ரெட் டைமண்ட் அந்த இடம் கூட எனக்கு தெரியும். ஆனால் நான் ஏஜென்சிக்கிட்ட இருந்து சொல்ல எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். எந்த ஒரு வேலையும் வேணான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்கள் கூட உங்கள் ஒய்ஃபாக நான் வந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க ஜேகே. அதுக்கப்புறம் ஜேகேவை மன்னிச்சு வயனை ஏற்றுக்கிறாரு. சரி வயன், வீட்டுக்கு போகலாம். இவ்வளோ நேரம் மழையில் நனைஞ்சதே உனக்கு கோல்டு பிடிச்சிரும். வா, இங்கேருந்து போகலாம். ஜேகே, உண்மையாலும் என்னை மன்னிச்சிட்டிங்களா? வயன், நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன். உன்னை முழுசாக என் ஒய்ஃபாக நான் ஏற்றுக்கிறேன். வா. அதுக்கப்புறம் வயனும் ஜேக்கவும் வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. வீடே சைலண்ட்டாக இருக்குது. மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹால்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஜேகேக்கும் வயனுக்கும் பெரிய ஷாக். கிடாமே இதோட கண்டினியூஸ் நம்ம ஃபைனல் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களை நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஆமி, சரங்கே.